வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் சபையுடைய எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுடைய தாயாரை பற்றியும் இயேசு கிறிஸ்து பற்றியும் யோவானை பற்றியும் இயேசுடைய அன்பான சீசனாகிய யோவானை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம். இது மூன்றாவது வார்த்தையை யாராவது வாசிங்க. இந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது நான் அந்த பேசுங்க சொல்லும்போது நான் அதுக்காக இந்த காரணத்துக்காக நான் ஜோம் பண்ணினேன். பேச கொடுத்த வார்த்தை வந்து எபிரேயர் 5 7 8 9 10 இதை வாசிங்க. அவர் வந்து பட்ட பாடுகள் மூலம் இயேசு கிறிஸ்து அவர் வந்து தேவகுமாரன் தான். ஆனாலும் ஒவ்வொரு பாடுகள் பட அவர் வந்து கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கலாம். அவருக்கு அந்த பாடு வந்து கற்றுக் கொடுத்ததாம். ஒவ்வொரு பாடுகளும் அவருக்கு கீழ்ப்பிடிதலை கற்றுக் கொடுத்ததாம். இந்த நாட்களில் நம்மளும் நிறைய பாடுகள் படுறோம் ஒவ்வொரு நேரங்களில். ஆனால் நம்ம கீழ்ப்பிடிதல் இருக்கிறோம்னா அது சந்தேகம். நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் அவருக்கு வந்து அவர் கட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்ததான். அவர் கீழ்ப்படிந்தாராம். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தாராமா. ஏசப்பா சொல்லும்போது அதுவும் மகன் என்று சொல்லும்போது அவர் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த வார்த்தை வந்து ரொம்ப கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. அங்கே என்ன பேசுவாங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் சிலுவையில் அவ்வளோ தொங்கி அவ்வளோ ரத்தம் ஒரு வேதனையில் அவர் துடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுவார், அப்படி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாயை கவனிச்சுட்டே இருந்தால் தான் அந்த வார்த்தையை வந்து அவங்களுக்கு கேட்கும். இல்லைன்னா எப்படி கேட்கும்? அவங்க வந்து ரொம்ப கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. நாட்களிலும் நமக்கு அநேக வார்த்தைகள் நம்ம ஆலயத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. நம்ம அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது நம்மளுக்கும் அந்த கீழ்ப்படிதல் என்ன, நம்ம எப்படி இருக்கணும், இந்த உலகம் எப்படி வாழணுங்கிறதெல்லாம் நம்மளும் கற்றுக்கொள்ள முடியும். அவர் வந்து தேவகுமார்னா அவங்க 100% அவர் ஒரு மனிதனாக தான் வந்தார். ஒரு மனிதனாக தான் சீலையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட தன்னுடைய தாயை வந்து அவருக்கு அப்படியே என்ன செய்யலை, விட்டுட்டு போவதற்கு அப்படியே அவருக்கு மனசு இல்லை. அப்போ அவர் அந்த நேரத்தில் வந்து நம்ம எபேசியர் 6 சொல்லியிருக்கு, உனக்கு நன்மையும் வாழ்நாள் நீடிக்கணுமா, நீ தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது வாக்கு தத்தம்ல முதலாம் கற்பனைன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் வாழ்நாள் என்ன செய்வது அதில் முடிய போகுது. ஆனால் கூட அவர் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக அதை செயல்படுறார். அந்த இடத்துல வந்து தன்னுடைய அம்மாவை தன்னுடைய சீசன் அன்பா இந்த சீசன் இடத்துல அவர் ஒப்பு கொடுக்குறாரு. அந்த சீசனை பார்த்து இதுவும் ஒரு தாய் அப்படின்னு அதுவும் ஒரு தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த சீசன் வந்து அவங்க அம்மாவை அந்த இயேசுடைய தாயாரை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாருக்கிட்டையும் எல்லா பொருட்களையும் கொடுக்க முடியாது. யார் பாத்திரனா இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் அதை கொடுக்க முடியும். அப்போது இயேசுக்கு அன்பான அந்த சீசனை பற்றி இயேசு நல்லா அறிந்திருந்ததுனால தன்னுடைய தாயா அவருக்கு பிறகு அவர் நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு அந்த இடத்துல எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இடத்துல அவங்க எடுத்துருக்காங்க. அந்த சீசனை பற்றி நம்ம பார்க்கணும்னா சீசன் அந்த யோவான் சீசன் வந்து எப்போதுமே தன்னுடைய தாயின் அந்த இயேசுடைய மார்க்கு சாய்ந்து கொண்டே இருப்பாங்க. அப்போது என்னை கொள்ளதுக்கு என்னை வந்து காட்டி கொடுக்குறவன் நம்ம கூட தான் இருக்கோம் அப்படின்னு இயேசு சொல்லும்போது கூட எல்லாரும் பார்க்கும்போது யாராருக்கும் யோசிக்காங்க. பேதர் கூட யாருக்கும் கேட்க துணியலை. ஆனால் யோவான்கிட்ட சொல்கிறாரு, யாருக்கு கேடு அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாரு. இவர் உரிமையாக கேட்குறாரு, யாருப்பா அவங்களை காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி யாருக்கு காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு.
வந்து அவர் வந்து கையெல்லாம் சிலையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் வந்து எப்படி அதுவும் தாய் கை நீட்டி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதுவும் மகன் என்று அந்த அம்மாட்ட சொல்ல முடியாது. அந்த சீசனை அதுவும் தாய் என்று சொல்ல முடியாது, கை நீட்டி சொல்ல முடியாது. ஆனால் அவர் வாயை திறந்துனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, சத்தம் போட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த மரியாள் அம்மாவை பார்த்து நம்ம பார்க்கும்போது அவங்க பரிசுத்த ஆவியினால இயேசுவை அவங்க கர்ப்பத்தில் உட்பட்ட நாளில் தேவதூதன் வந்து சொல்லும்போது முதலாவது அந்த அம்மா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு தைரியம் இருந்திருக்கு. அம்மாவுக்குரிய அந்த அம்மா ஒரு தாயாக அங்கே இருந்திருக்கிறாங்க. தன் குழந்தைய ஏற்று வயிற்றில் இல்லை பசுக்கு ஆடினால் ஒரு விபத்தில் ஆடணுன்னு ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய கணவரை நியமித்திருக்கிற அந்த யோசிப்புக்கு வந்து தைரியமாக அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தேவதூதன் வந்து அந்த அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவருக்கு இவங்க சொன்னோன்னே அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன நினச்சிருக்காரு, இந்த அம்மாவை என்ன செஞ்சிடணும், தள்ளி விட்டுணும், இந்த அம்மாவை நம்ம இது பண்ணக்கூடாது, என்னமோ பரிசுத்தாவி குழந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. ஆனால் தேவதூதன் வந்து இல்லை, நீங்கள் வந்து இது வந்து கிறிஸ்தாவினால் அவங்கள நீங்கள் ஐயப்படாதே, அவங்கள ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த தாயை அவர் மனைவியாக ஏற்று அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார். அது அன்றைக்கு அந்த ஸ்திரியை தன் மனைவி அவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு காலம் அந்த காலத்தில் வந்து ஒரு கண்ணி வந்து கர்ப்பம் தச்சுருந்தா அந்த இடத்துல அவங்க கல்லெறிஞ்சு கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும், மறிக்க தான் செய்யணும். ஆனால் அந்த இடத்துல அவர் ரகசியமாக தள்ளிவிடணும்னு நினைச்சாரு, யாருக்கும் தெரியாமல். ஆனால் தேவதூதன் சொன்னோடனே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த தாய் அந்த மரியாள் வந்து ஒரு தைரியம் உள்ள பெண்ணாக என்ன செஞ்சுருக்காங்க. இந்த வாலிப வயதில் தைரியமாக தன் கணவனுக்கு மறைக்காமல் அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. சொன்னதுனால அவர் வேண்டாம்னு நினச்சிருக்காரு. தேவதூதன் சொன்னோன்னா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒரு தைரியம் உள்ள தாய் தான். அப்படி அவங்கள பார்க்கும்போது நிறைய காரியங்களில் வந்து அவங்க வந்து இந்த எஸ்ரேல் தேவாலயத்துக்கு அவங்க வருஷத்தோடு போவாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும்போது அங்கே என்ன செய்கிறாரு, அங்கே போதுகிற கட்டில் உட்காந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இங்கே பார்க்கல, இங்கே எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ இங்கேருந்து இங்கே திருச்சூருக்கு போகிறாங்கன்னா இங்கெல்லாம் இடையிலலாம் அந்த சத்திரமாக அங்கெல்லாம் கட்டியிருக்கு, கொஞ்சம் இடிச்சிருக்கு, பழுதாக இருக்குது. அப்போ அப்படின்னு தெரியல. அதே போல் எஸ்ரேல் தேவாலயத்துக்கு நடந்து போகும்போது அங்கங்கே சத்திரம் இருந்திருக்கு. அப்போ அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே தங்கி இருந்துன்னா போவாங்க. வரும்போது தங்கி இருப்பாங்க. தங்கி இருந்து வரும்போது அப்புறம் இயேசு இங்கே கூட போனவர் இங்கே கூட இல்லை. அப்போது அம்மாவும் அப்பாவும் பார்க்காங்க, பிள்ளையை நம்ம கூட வந்ததை பையனை காணலே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஒருவேளை சொந்தக்காரங்க மத்தியில் இருப்பாங்களோ இல்லை அங்கே இருப்பாங்களோ அப்படின்னு தேடிட்டே வந்து திரும்ப தேடிட்டே நினச்சிக்கிறாங்க. போகிறாங்க. 3 நாள் கழிச்சு தான் இயேசுவை வந்து அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. இங்கே எஸ்ரேல் தேவாலயத்தில் திரும்பியும் அங்கேயே போயிடுவாங்க. போயிட்டு அங்கே பார்க்கும்போது அவர் வந்து போதல் மண்டல வந்து விவாதத்தை கொண்டிருக்கிறாரு. அதை பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அடுத்த நேரம் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஏன் இப்படி எங்களுக்கு செஞ்ச அந்த விசாரத்தோடு அவனை தேடி வந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன் நான் என்ன தேடினீங்க, இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம தேட தான் செய்வோம். நம்ம தேட நம்ம பிள்ளைங்க ஏன் தேடுன்னு கேட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல அவங்க கஷ்டப்படலை. அவன் அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அதை வந்து இருதயத்தில் வச்சுக்கிட்டாங்க அந்த வார்த்தையெல்லாம். அவர் வந்து கீழ்படிந்து திரும்ப போகிறாங்க. அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு 2வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு அவங்க வந்து போகிறாங்க இந்த தேவாலயத்தில். அங்கே வந்து சிமியோனுங்கிற நம்ம ஒரு பெரிய ஆள், அவர் வந்து எஸ்ரேமில் 6 வரை காத்திருந்தாராமா. அவர் வந்து இப்போ பிள்ளையை பார்த்த உடனே அவர் ஆவியில் எழுதுனா தடுத்து வருகிறாரு. பிள்ளையை பார்த்த உடனே அந்த பிள்ளையை தூக்கி பேசுகிறாரு. இவரால் அநேகர் இடர்கள் அடைவாங்க, அநேகர் வந்து அவருக்குள்ளே வருவாங்க, வெற்றிப்படைக்கு இடர்கள் அடைவும், இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்ல செய்தியாக சொல்லிச்சு. அந்த மரியாள் அம்மா பார்த்து சொல்கிறாங்க, ஒன்று ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உரிமைக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா அதை கேட்காங்க. அது எந்த பட்டைன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது இந்த பட்டைன்னு நினைக்கும் போது அவங்க எவ்வளோ அவங்க மன வேதனை அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் எந்த குழந்தை
அவங்க உள்ள வந்து நொறுக்கப்பட்டு இருக்குது. இதுதான் இந்த ஆத்மா உருவி போன்னு சொன்னதோ அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இயேசு வந்து அதுக்கப்புறம் சீசன் ஏற்றுக்கொள்கிறாங்க. சீசனும் அந்த தாயை தன்னுடைய அம்மாவும் அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அந்த யோவான் சுவிசேஷம் எழுதுனது எல்லாம் அந்த தாய் அவங்க கூட இருந்தது எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கூட இருந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அது போல் இந்த வெளிப்பட்ட விசேஷம் பரலோக ராஜ்யத்தை பற்றி அது எல்லாம் அந்த யோவான் அவருடைய சீசனாகி யோவான் வந்து பத்மதீவில் இருந்தது எல்லாமே அவர் அதில் இருந்து எழுதியிருக்கிறாரு. கடைசி வர அந்த தாயை அவர் நல்லா கவனிச்சு கொண்டார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. ஆனால் அவர் நினச்சிருக்க மாட்டார் இந்த யோவான் வந்து தான் தாயை அவருடைய இயேசுடைய தாய் வந்து முன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார் இயேசுன்னு சொல்லி கூட அவர் அந்த இடத்துல நினச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் சொன்ன உடனே அது எதிர்பாராத காரியம் தான். சொன்ன உடனே தன்னிடமாக என்ன செஞ்சுக்கிட்டாரு, அந்த தாயை ஏற்றுக்கொண்டார். இந்த நாட்கள் வந்து சொந்த தாயை நம்ம வந்து கவனிக்காம அடிக்கிறது, பேசுறது, திட்டுறது இவ்வளோ காரியம் இருக்குது. ஆனால் இயேசு கடைசி வர அந்த தாய்க்கு அவர் கீழ்ப்படிந்திருக்கிறாரு. நிறைய காரியத்தில் நம்ம பார்த்து ஸ்திரீயே எப்படி சொல்வார். அப்போ ஸ்திரீன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மரியாதை இல்லாமல் அவர் சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஸ்திரீன்னா அம்மான்னு தான் அர்த்தம். அந்த காணாமல் கல்யாண வீட்டில் கூட அந்த திராட்சை சந்தையை போது அவங்க அம்மா வந்து அவர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு கேட்ட ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் உனக்கும் என்ன அப்படிங்காங்க. உடனே அந்த அம்மா வந்து எனக்கும் உனக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லி யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வேலை உடனே அந்த வேலை வருது. அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு தடவை இன்னொரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கூட்டத்துக்குள்ள வந்து அவங்க அம்மாவால் வர முடியாது, வெளியில் நிற்கிறாங்க. அம்மா சகோதரெல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அப்போ வந்து இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் அவங்க சகோதரர்களும் அவங்க பார்க்குறதுக்கு வெளியே நிற்கிறாங்க, அவங்க வர முடியல அப்படின்னு சொல்லி. உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. நம்மளே நினச்சிக்கோம் நம்ம தேடி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா உடனே அவங்க நின்று ஓடிடும். ஆனால் அவங்க அந்த இடத்துல உடனே அவர் சொல்கிறாரு, யார் எனக்கு அம்மா, யார் எனக்கு சகோதரர்கள், என் வார்த்தையப்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயின் சகோதரன் சொல்கிறாரு. அவர் எந்த மெசேஜ் அந்த இடத்துல கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை குறித்து அவர் அந்த இடத்துல போதித்து கொண்டிருக்கிறாரு. அதில் வந்து பேசும்போது சொல்வார், பாருங்க, சொல்லுங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதுக்கு பேசியிருப்பாங்க. அதில் வரிசையில் வரும். அவர் என்ன சொல்வாருன்னா, விளக்கு கொடுத்தி மறைச்சி வைக்க மாட்டாங்க, மூடி வைக்க மாட்டாங்க, அது எல்லாரும் பார்க்கும்படியாக வெளிச்சம் கொடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்வார், என் வசனத்தை என் வார்த்தையை கேட்டு அதுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க வருவாங்க. இவர் அந்த வார்த்தையை சொல்லுவார். அந்த நேரத்துலேயும் அந்த அம்மா கோவப்பட்டு இருந்த மாதிரி இல்லை. அந்த இடத்துலையும் அவங்க எல்லாத்தையும் அவங்க இதயத்தில் தான் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, நீர் உங்களை சுமந்த கற்பம் மாற்றி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்ல மாட்டார். அப்படியானால் அந்த நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறவர்களே அதிக பாக்கியமுள்ளவர்கள் சொல்லுவார். செய்கிறவங்களும் பாக்கியமுள்ளவர்கள் சொல்கிறார், செய்கிறவர்களே அதிக பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிற அழுத்தம் கொடுத்து சொல்வார். அது போல் நாட்களில் அவருடைய நம்ம இன்னைக்கு நிறைய மெசேஜ் கேட்போம். நிறைய பேர் நம்முடைய சர்ச்சை
இருக்கக்கூடாது. நல்ல வசனத்தை நல்ல வாசித்து தியானிச்சு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தூங்கும்போது கூட அவர் வந்து தனக்குள்ள கடமையை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க. அதே போல் நம்மளுக்கும் கொடுத்துருக்க கடமையை